வறியவருக்கு உணவு வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் உள்ள வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442300815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பிலே மகா பெரியவா தொட்டு ஏதேனும் ஒரு செய்தியை தினந்தோறும் நியூஸ் 7 தொலைக்காட்சியிலே அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு செய்தியாக சுவாமிநாதன் என்கிற ஓய்வு பெற்ற IAS ஆஃபீஸர் டெல்லியிலே இருக்கிறார். அடிக்கடி காஞ்சிபுரத்திற்கு வந்து காஞ்சி மடத்திற்கு வந்து பெரியவாளை தரிசிப்பது வழக்கம். ஒரு மகா பெரியவாளுடைய தீவிரமான ஒரு பக்தர் அவர், பரம தீவிரமான பக்தர். ஒருமுறை டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு வந்து சென்னையிலே வந்து நிறைய பழங்கள், விதவிதமான பழங்களை எல்லாம் வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய நண்பர்களோடு காரிலே காஞ்சிபுரம் புறப்படுகிறார். காஞ்சிபுரம் புறப்படுகிற பொழுது நண்பர்கள் 3 பேரிலே ஒருவர், இப்பொழுதே ரொம்ப நேரமாகிவிட்டதே, 6 மணி ஆகிவிட்டதே, மகா பெரியவாளை தரிசிக்க முடியுமா, அதற்கான வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்கிறார். உடனே IAS ஆஃபீஸரான சுவாமிநாதன், நான் சொன்னால் கிடைக்காம இருக்குமா, என்னோட வரும்போது பெரியவா தரிசனம் கிடைக்காம இருக்குமா என்று ஒரு விதமாக துணியிலே பேசுகிறார். அவர் காஞ்சிபுரம் வருகிறார். பெரியவா தேனம்பாக்கத்திலே இருக்கிறார் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. காஞ்சி மடத்திற்கு போகிறார். அங்கே பெரியவா இல்லை, தேனம்பாக்கம் போய்விட்டார் என்று சொல்கிறார்கள். அங்கிருந்து தேனம்பாக்கம் போய் பார்க்கிறார். தேனம்பாக்கம் பெரியவா வரவில்லை, கீழம்பி கிராமத்திற்கு போய்விட்டார் என்கிற தகவல் வருகிறது. நேர கீழம்பி கிராமத்திற்கு காரை எடுத்துக்கொண்டு அவசரமாக போகிறார். கீழம்பி கிராமத்துக்கு போன உடனே அங்கே போய் பார்க்கிறார்கள். அங்கே உள்ளவர்கள் எல்லாம் சொல்றா, பெரியவா கீழம்பிக்கு வரேன்னு சொன்னா, ஆனா இதுவரைக்கும் வரவில்லை, காஞ்சிபுரத்திலே அங்கே ஒரு பாடசாலையிலே இருக்கிறார் என்கிற தகவல் போகிறது. பிறகு நேர அங்கிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரம் போய் அந்த வேத பாடசாலைக்கு போகிறார்கள். வேத பாடசாலைக்கு போன உடனே பெரியவா இங்கே வந்தாளான்னு கேட்டார். இல்லை, பக்கத்திலே இருக்கிற ஒரு இடத்திற்கு போயிருக்கிறார் என்று சொல்கிறார். அங்கிருந்து புறப்பட்டு நேரே பெரியவா அங்கே இருக்கிறார் என்ற தகவல் தெரிந்து அங்கே போகிறார்கள். அங்கே போன பிற்பாடும் பெரியவா அங்கே இல்லை, அங்கிருந்து எங்கேயோ புறப்பட்டு போய்விட்டார் என்று சொல்கிறார். பெரியவா இனிமே வரப்போற மாதிரி தெரியலே, ராத்திரி இங்கே வர்ற மாதிரி தெரியலே என்கிற தகவல் சொன்ன உடனே அப்பொழுதுதான் நம்முடைய சுவாமிநாதனுக்கு ஒரு பொறி தட்டுகிறது. நான் சொன்னா, நான் என் கூட வந்தா பெரியவாளை பார்க்க முடியாதா, பார்க்க முடியாம போய்விடுமா என்று நான் மமதையோடு சொன்ன செய்தி, நான் என்கிற செய்தி, நான் சொன்னா பெரியவா தரிசனம் கொடுக்க மாட்டாளா என்கிற செய்தி சுவாமிநாதனுக்கு பொறி தட்டுகிறது. ஒருவேளை நான் இப்படி நடந்து கொண்டேன் என்பதாலே தான் பெரியவா தரிசனம் கிடைக்காமல் போய்கொண்டே இருக்கிறதோ, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்ன நினைப்பார்கள், ஏதோ சொன்னீர்கள், நான் என்னோட வரும்போது பெரியவா தரிசனம் கிடைக்காமலா போய்விடும் என்று சொன்னார்களே என்று மனதுக்குள்ளே நினைத்து கொண்டு, கருணைக்கடலான காமாட்சியே பெரியவாளே, நான் தவறாக மனதிலே நினைத்து விட்டேன், என்ன சொல்வது என்று தெரியாமல் வார்த்தையை மனதுக்குள்ளே முணுமுணுத்து கொண்டு சொல்லிவிட்டேன், பெரியவாதான் காப்பாற்ற வேண்டும், பெரியவா அருள்வாளிக்க வேண்டும் என்று சுவாமிநாதன் IAS ஓய்வு பெற்ற அதிகாரி தன் மனதுக்குள்ளே முணுத்து கொண்டே, பெரியவா சரணம், பெரியவா என் அருள்வாளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட மாத்திரத்திலே அங்கே பெரியவா ராஜவீதி பக்கத்திலே இருக்கிற அந்த குமரக்கோட்டம் அருகே அங்கே ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர என்று ஒரு பெரிய வேத கோஷத்தோடு பெரியவா அப்படியே நடந்து வருகிற சத்தம். இவர் பெரியவா நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன் என்று சொன்ன செய்தி சொன்ன மாத்திரத்திலே பெரியவாளுடைய அங்கே அப்படியே நடந்து வருகிற கேட்கிறது. பெரியவா பக்கத்திலே வர வர ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பெரியவாள் காலடிகளே கீழே விழுந்து, பெரியவா நமஸ்காரம், அருள்பாலிக்க வேண்டும் என்று தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அறிமுகப்படுத்துகிறார். உடனே பெரியவா கேட்டாரா, என்ன ரொம்ப நேரம் அலைஞ்சிட்டியோ,
என்னை பார்க்கணும்னு நீ ரொம்ப நேரம் ஒவ்வொரு இடமா போய் அலைஞ்சிட்டு வந்துட்டியோ, நான் ரொம்ப சோதிச்சிட்டேனோ அப்படின்னு பெரியவாளுக்கு தெரியாததா என்ன? அப்படி சொன்ன மாத்திரத்தில் சுவாமிநாதன் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பெரியவா காலடியிலே விழுந்து வணங்கினார். எப்பொழுதுமே நான் என்கிற எண்ணம், அடிக்கடி பெரியவா சொல்வார், நான் என்கிற மமதை எண்ணம் போய்விட்டால் அதுவே பகவானுக்கு செலுத்துகிற நமஸ்காரம் தான் என்று சொன்ன செய்தியை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.